ஹலோ வணக்கம் நண்பர்களே, இது உங்களோட தமிழ். போன வீடியோ நம்மளால போட முடியலங்க. அது காரணம் ஒரு நல்ல தரமான படம் கிடைக்கல. 2-3 நாள் தேடுதல் வேட்டைக்கு அப்புறம் செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான படம் ஒண்ணு மாட்டிக்கிச்சு. அந்த படம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற 2024ல ரிலீஸ் ஆன ஃபாலோவிங் என்ற ஒரு கொரியன் மிஸ்ட்ரி மூவி. யப்பா 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 யப்பா, படத்துல என்ன மாதிரியான ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வச்சு நம்மள மண்டே காய விட்டுருக்கானுங்க தெரியுங்களா? அடுத்தவன் வீட்டை எட்டி பாக்குறதே பெரிய தப்பு. பட் இந்த படத்துல வர ஒருத்தவன் என்ன பண்றான், அடுத்தவங்க வீட்டுக்குள்ள திருட்டுத்தனமா போறதையே வாடிக்கையா வச்சிருக்கான். அது இவனுக்கு ஒரு கெட்ட பழக்கம். வீட்டுக்குள்ள போய் பெருசாலாம் ஒண்ணும் பண்ண மாட்டான். அந்த வீட்டுல இருக்கவங்க யாரு, எப்படிப்பட்டவங்க, அவங்க வெளி உலகத்துல காட்டுற அதே பேஸ் தான் அவங்களோட உண்மையான பேஸா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுல இவனுக்கு ஒரு ஆர்வம். மிச்சபடி இதுல வயலன்ஸுக்குலாம் வேலை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி ஒவ்வொரு வீடா போயிட்டு இருந்தவன் ஒரு நாள் எப்பவும் போல சாதாரணமா ஒரு வீட்டுக்குள்ள நுழையிறப்போ அங்க இவன் கனவுலையும் நினைச்சு பார்க்காத ஒரு விஷயம் நடந்திருக்கு. அது என்ன விஷயம், அதனால இவன் என்னென்ன பிரச்சனையை சந்திக்கிறான், கடைசியில இதோட முடிவு என்னவா இருந்துச்சுன்றத பயங்கரமான ட்விஸ்டோட சொல்றதுதான் படத்தோட கதை. சோ வாங்கல, பூட்டை உடைச்சு வேட்டு வச்சுக்கிறது எப்படி, படத்துக்குள்ள போய் பாத்துருவோம். படத்தை ஓபன் பண்ணா நான் இன்ட்ரோடக்ஷன்லயே சொன்ன ஆளை காட்டுறாங்க. இவன் தான் ஹீரோ. அவன் வீட்டுல என்னென்னமோ வளர்த்து நம்ம பாத்துருப்போம். ஆனா ஹீரோ வீட்டுல என்ன வளர்க்குறாரு பாருங்களேன். வீட்டு சென்டர்ல எறும்பு போத்து ஒண்ணு வச்சு அதுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு வெளியே பாதுகாப்புக்கு கண்ணாடியெல்லாம் வச்சு உள்ள ஆளு எறும்ப வளர்த்து அப்பப்ப அது கூட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கான். இது ஒன்னாச்சா? ரெண்டாவது, ஹீரோவுக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு. தான் பக்கத்துல இருக்கவங்க யாரு என்ன பண்ணாலும் அதை அப்படியே வேவு பாக்குறது ஹீரோவோட வேலை. பக்கத்துல ஒருத்தவன் போனை நோண்டிட்ட கூடாது, உடனே அவன் போன்ல என்ன நோண்டுறான், மெசேஜ் அனுப்புனா யாருக்கு அனுப்புறான், என்ன மெசேஜ் அனுப்புறான் அப்படின்னு A to Z மனுஷன் கண்ணாலே ஸ்கேன் பண்றாப்புல. இது எல்லாத்துக்கும் மேல இன்னொன்னு இருக்கு. ஹீரோ ரியல் எஸ்டேட் கம்பெனி வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காரு. இந்த ஆபீஸ்க்கு வரவங்க என்னோட வீட்டை வித்து கூடன்னு சொல்லி வீட்டு சாவியை கொடுத்துட்டு போவாங்கல்ல. அப்படி ஹீரோ கிட்ட இருக்க வீட்டு சாவியோட கலெக்ஷன் கோயில் உண்டியிலேயே மிஞ்சிரும். இந்த சாவிக்கெல்லாம் சொந்தமான வீட்டுல ஆளுங்க இல்லாதப்போ ஹீரோ அந்த வீட்டுக்குள்ள நுழைவாரு. உள்ள பணம் நகை பொருள்னு இதை திருடுறதுக்காக இல்ல. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வீட்டு ஆளுங்களே ஹீரோவுக்கு தெரியும். ஆனா பிசினஸ் ரீதியா தெரியும். பட் அவங்களோட பர்சனல் வாழ்க்கை என்ன, பர்சனல் லைஃப்ல அவங்க எப்படிப்பட்டவங்களா இருக்காங்க அப்படின்னு வீட்டுக்குள்ள நுழைஞ்சு வீட்டுல இருக்க பொருட்களை வச்சே ஹீரோ தெரிஞ்சுப்பாரு. இதோட நம்ம இந்த வீட்டுக்குள்ள எல்லாம் போயிட்டு வந்திருக்கோன்ற ஞாபகம் ஹீரோவுக்கு இருக்கணும்ல. சோ போற வீட்டுல எல்லாம் தேவையில்லாத பொருள்னு என்ன இருக்கோ அந்த பொருள் அங்க இருந்தாலும் இல்லனாலும் ஒண்ணுதான், நம்ம அதை கண்டுக்கவே மாட்டோம். அப்படிப்பட்ட பொருளை அந்த வீட்லயே வச்சு போட்டோ எடுத்து அப்புறம் அதை இவரோட வீட்டுல எடுத்துட்டு வந்து செவுத்துல ஒட்டி வைப்பாரு. அப்படி செவுத்துல ஒட்டி வச்சிருக்க போட்டோஸோட எண்ணிக்கையை பார்க்கணுமே, அதுவே ஹீரோ எவ்வளவு பெரிய ஊடுருவி ஓனா எத்தனை வீட்டுக்குள்ள போயிட்டு வந்திருக்கான்னு சொல்லாம சொல்லுது. ஆக இதாங்க ஹீரோவோட இன்ட்ரோடக்ஷன். இதெல்லாம் காட்டி முடிச்சதும் ஹீரோ ஒரு ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து ஒரு பொண்ணோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல பாத்துட்டு இருக்காரு. அந்த பொண்ணு தான் ஹீரோயின். ஹீரோ முதல்ல ஹீரோயினை பார்த்தது இதே ரெஸ்டாரண்ட்டுக்கு வெளியே 5 மாசத்துக்கு முன்னால. ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோ ஹீரோயினை பாக்குறப்போ இவளை நம்ம எங்கேயோ பாத்துருக்கமேனு ஒரு ஃபீலிங். அப்ப ஹீரோவுக்கு பக்கத்துல வந்து நின்ன ஹீரோயின் கையில ஹாட் டாக் ஒன்னு வச்சு சாப்பிட்டுக்கிட்டே அவளோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல்ல நான் பீஸா ஒன்னு சாப்பிட்டேன் சூப்பரா இருக்குன்னு போஸ்ட போடுறா. ஒட்டு கேட்கிற மாதிரி ஹீரோவுக்கு தான் உத்து பாக்குற பழக்கம் ஒண்ணு இருக்கு. அதை வச்சு ஹீரோயின் என்ன போஸ்ட் போடுறான்றதை ஹீரோ பாத்துறாரு. அடி பாவி, நீ என்னடி ஹாட் டாக் சாப்பிட்டுக்கிட்டு பீஸான்னு போஸ்ட போடுற, நீ ரொம்ப டேஞ்சர் டைபாலிக் போலியே. வக்காலி நீ யாரு, உன்னோட உண்மையான கேரக்டர் என்னன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும்டி அப்படின்னு இப்போல இருந்து ஹீரோ ஹீரோயினை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. முதல் நாள்லயே ஹீரோயினோட வீடு எங்கன்னு தெரிஞ்சு போச்சு. அப்புறம் வீட்டு போஸ்ட் பாக்ஸ்ல இருக்க லெட்டரை வச்சு ஹீரோயினோட பேரை தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோ சோசியல் மீடியால ஹீரோயினோட பேரை சர்ச் பண்ணி அவளோட ப்ரொஃபைலையும் கண்டுபிடிச்சிடுறாரு. இன்ஸ்டாகிராம்ல ஹீரோயின் மிகப்பெரிய இன்ஃப்ளூயன்சர். அவ போஸ்ட் எல்லாமே ஒரு சோசியல் ஒர்க்கர் மாதிரி இருக்கு. நாயங்களை தத்தெடுத்து வளர்க்குறா, ரோட்ல அனாதையா பூனை சுத்திட்டு இருந்தா கூட அதை அவ்வளோ கேரிங்கா பாத்துக்கிறா. இதெல்லாம் பார்த்ததுனாலயோ என்னவோ ஒருத்தி எப்படி இவ்வளோ நல்லவளா இருக்கா, இதுக்காகவாச்சு இவளை பத்தி நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டாகணும்ன்ற ஆர்வம் ஹீரோவுக்கு வருது. அதுக்கு ஒரு தடவை ஹீரோயின் வீட்டுல இல்லாத நேரத்துல ஹீரோ ஹீரோயினோட வீட்டுக்கு போக முயற்சி பண்றாரு. ஆனா ஹீரோயினோட வீட்டு பாஸ்வேர்ட் தெரியல. சோ அன்னைக்கு ஹீரோவால உள்ள போக முடியல. அடுத்த தடவை பாஸ்வேர்டை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஸ்டிக்கர் எடுத்துட்டு வந்து அதை பாஸ்வேர்டை டைப் பண்ற டிஸ்பிளே மேல ஒட்டி அதை வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து அதுக்கு மேல பவுடர் அடிச்சு எப்படியும் ஹீரோயின் 4-5 நம்பரை தானே வீட்டு பாஸ்வேர்டா வச்சிருப்பா. திரும்ப திரும்ப அந்த நம்பரையே மட்டும் தான் டைப் பண்ணிட்டு இருப்பா. சோ ஸ்டிக்கருக்கு மேல பவுடரை போட்டா அவ எங்கெங்க டைப் பண்ணிருக்கான்னு தெரிஞ்சிரும்னு ஹீரோ அதுக்கும் முயற்சி பண்றாரு. ஆனா அதுவும் ஃபெயிலியர் ஆயிடுது. ஆட போங்கடா, எப்படி தாண்டா அப்புறம் வீட்டுக்குள்ள போறது அப்படின்னு மறுநாள் ஹீரோயோட ஆபீஸ்ல உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கப்போ வந்து விட்டால் வசந்த சேனா அப்படின்ற கதையா ஹீரோயினே ஹீரோவோட ஆபீஸ்க்கு வரா. ஐயோ நம்ம ஃபாலோ பண்றது இவளுக்கு தெரிஞ்சு போச்சா அப்படின்னு வந்தவளை பார்த்து ஹீரோ ஜர்க்காக. ஹீரோயின் வந்தது அதுக்கு இல்ல, அவளோட வீட்டை வித்து கொடுக்க சொல்லி ஹீரோ கிட்ட கேட்க வந்திருக்கா. கிட்டத்தட்ட ஹீரோ ஹீரோயினை 3 மாசமா ஃபாலோ பண்றாரு. ஆனா துளி கூட அவளை தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கலையே. வீடு தானங்க, தாராளமா வித்தலாம். பட் அதுக்கு உங்க வீட்டு பாஸ்வேர்டு எனக்கு தெரியணுமே, அப்பதான் நீங்க இல்லைனாலும் கஸ்டமரை கூட்டிட்டு வந்து வீட்டை காட்ட முடியும் இப்படின்னு நல்லா காக்கி நாடா கங்காரு மாதிரி இருக்க ஹீரோ ஹீரோயினோட வீட்டுக்குள்ள போறதுக்கு ஒரு பிட்ட போட்டா பாவம் அந்த பொண்ணுக்கும் ஹீரோவோட இன்டென்ஷன் என்னன்னு தெரியல. வீட்டு சாவியை ஹீரோ கிட்ட கொடுத்துடுறா. அப்புறம் என்ன, தேடி போன ஆத்தாவே தேடி வந்து கொடுத்துருச்சு. ஸ்ட்ரைட்டா ஹீரோயின் வீட்டுக்கு காடியை விட வேண்டியது தானே. அன்னைக்கு நைட்டே ஹீரோ ஹீரோயினோட வீட்டுக்கு போறாரு.
வீட்டுக்குள்ள நுழைஞ்சதுமே ஆளை தூக்குற மாதிரி ஒரு ஸ்மெல்லு. ஹீரோயின் வீட்டை அவ்வளவு நீட்டா வச்சிருக்கா. இது கூடவே ஹீரோயின் யூஸ் பண்ற காஸ்மெட்டிக்ஸ், அவ யூஸ் பண்ற பெர்ஃபியூம் அப்படின்னு பல பொருட்களை பார்த்துட்டு ஹீரோ பாத்ரூமுக்குள்ள போனா மேல இருக்க லைட்டு கொஞ்சம் டிம்மி டிப் அடிக்குது. ஒயர் ஃபால்ட் போல. ஹீரோ எவ்வளவு நல்லவர் பாருங்க. போயிருக்கிறது அடுத்த வீட்டுக்குள்ள, அங்க ஒரு ஒயர் ஃபால்ட் என்னதும் இவர் வீட்டுல ஒரு ஃபால்ட் இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு அடுத்த தடவை வரப்போ அதை சரி பண்ணி கொடுக்கறதா இவருக்குள்ள இவரே பேசிக்கிறாரு. அப்புறம் எலக்ட்ரிக்கல் மட்டும் தான் பிரச்சனையா இல்ல பிளம்பிங் பிரச்சனையும் இருக்கான்னு தெரிஞ்சுக்க ஹீரோ பாத்ரூம் சிங்கோட பைப்பை கழட்டுறப்போ அதுல சில முடி, கான்டாக்ட் லென்ஸ் எல்லாம் கிடைக்குது. அதையும் ஹீரோயினுக்காக கிளீன் பண்ணி கவர்ல போட்டுக்கிட்டு ஹீரோ உள்ள வரப்போ வீடு எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி விட்டுட்டு இந்த வீட்டுக்கு வந்த ஞாபகத்துக்காக இங்க இருந்த ஒரு காலி கிரீம் டப்பாவை போட்டோ எடுத்துக்கிட்டு ஹீரோ கிளம்பிடுறாரு. ஹீரோயின் இன்ஸ்டாகிராம்ல போடுற போஸ்ட் எல்லாம் காட்டுறாங்க. ஒரு நாள் ஹீரோயின் ரோட்ல நடந்து வரப்போ ரோட்ல அனாதையா சுத்திட்டு இருந்த பூனைய அவ்வளவு கேரிங்கா பாத்துக்கிட்டா நம்ம சொன்னோம்ல, அந்த பூனையோட கால்ல அடிபட்டுருச்சு. அத ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போறத கூட ஹீரோயின் இன்ஸ்டாகிராம்ல லைவா போடுறா. இதெல்லாம் ஹீரோயினுக்கு பின்னாலேயே ஃபாலோ பண்ணி ஹீரோவும் பார்த்துட்டு இருக்காரு. இப்படியே இவ்வளவு ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சு இன்னையோட 152 நாள் ஆயிடுச்சு. இது வரைக்கும் அந்த பொண்ணோட வீட்டுக்கு ஹீரோ 2 தடவை போயிட்டாரு. இன்னைக்கு 3வது தடவை. முதல் தடவை போறப்பவே ஒரு எலக்ட்ரிக்கல் ஒயரை சரி பண்ணி கொடுக்கறதா ஹீரோ இவருக்கு இவரே வாக்குறுதி கொடுத்துக்கிட்டாருல்ல. ஆர்டர் பண்ண இடத்துல இருந்து ஒயர் இன்னைக்கு தான் கிடைச்சிருக்கு. ஒயரை மாட்டி விடலாம்னு ஹீரோ கேஷுவலா ஹீரோயினோட வீட்டுக்குள்ள போறாரு. அங்க வச்சாம் பாருங்க ஹீரோவுக்கு ஒரு ட்விஸ்ட். ஹீரோ உள்ள போற சமயத்துல ஹீரோயின் இவ வீட்டு சோஃபால ரத்த வெள்ளத்துல மிதந்து பொன்னமா கிடக்குறா. ஹீரோயினை சுத்தி அவ்வளோ ரத்தம். பார்த்த ஹீரோவுக்கு கை கால் ஓடல. என்னடா இது, இந்த பொண்ணு இப்படி கிடக்குறா, இதை நம்ம போலீஸ்ட சொல்லலாமா வேணாமா? நம்ம வேற வீட்டுக்குள்ள திருட்டுத்தனமா வந்திருக்கோம், போலீஸ்ட சொல்ல போய் அவனுங்க நம்மள குமுறு கஞ்சி காய்ச்சிட்டானுங்கண்ணா அப்படின்னு பல சிந்தனைகளை உள்ள ஓடிட்டு இருந்த ஹீரோ ஒரு ஸ்டேஜுக்கு மேல ரைட்டு நம்மளா தனியா வந்து பாடியை பார்த்தோம்னு சொன்னா நம்ம தான் கொலகாரன்னு நம்ம மேல பழி போட்டாலும் போட்டுருவாங்க. பேசாம வீட்டை பார்க்க 2 கஸ்டமரை கூட்டிட்டு வர மாதிரி வருவோம். 3 பேருமா சேர்ந்து பாடியை பார்த்தோம்னு சொன்னா எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு முடிவெடுத்து ஹீரோ எப்படி உள்ள வந்தாரோ அதே மாதிரி வெளியே போய் கொஞ்ச நேரத்துல வேற 2 கஸ்டமரை வர வச்சு அவங்களோட ஹீரோயின் வீட்டுக்குள்ள வந்தா அங்க ஒரு மரண ட்விஸ்ட். இந்த தடவை ஹீரோ வீட்டுக்குள்ள வரப்போ போன தடவை பார்த்த ஹீரோயினோட பாடிய காணோம். அவ்வளோ ஏன் சோஃபாவுக்கு பக்கத்துல அவ்வளோ ரத்தம் இருந்துச்சுல்ல, ரத்தக்கரை கொண்டு காணோம். வீடே கிளீனா இருக்கு. ஆஹா, பாடியை காணோம்னா கொலை பண்ணவனே தானே பாடி எடுத்துட்டு போயிருக்கணும். நம்ம வேற நடுவுல வீட்டுக்குள்ள வந்துட்டு போனோம். அப்ப கொலைகாரனு வீட்டுக்குள்ளேயே தானே இருந்திருப்பான். அவன் உள்ள வந்த நம்மள பாத்துருப்பானோ. இப்ப என்னடா பண்றதுன்னு திரும்ப ஹீரோவுக்கு பயம் பாதாள வரைக்கும் பாயுது. சரி, எடுத்ததும் நம்மளே வாயை விட்டு வாங்கி கட்டிக்க வேணாம், ஒரு 2 நாள் வெயிட் பண்ணுவோம். காணாம போன பாடியை போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்களான்னு பாப்போம், அப்புறம் எதா இருந்தாலும் யோசிக்கலான்னு ஹீரோவும் 2-3 நாள் வெயிட் பண்ணி பாக்குறாரு. ஹீரோயினை பத்தி எந்த வித தகவலும் தெரிய வரல. அந்த டைம்ல தான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன ஹீரோயினோட ஃப்ரெண்ட் ஒருத்தி என் ஃப்ரெண்ட 2-3 நாள் காணோம்னு ஸ்டேஷன்ல இருந்த ஒரு லேடி இன்ஸ்பெக்டர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றா. கடைசியா ஹீரோயின் இந்த பொண்ணு கிட்ட பேசுறப்போ எனக்கு என் வீட்டுல இருக்கவே பயமா இருக்கு, நம்ம இதை பத்தி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி ஆகணும்னு எதை பத்தியே சொல்லிருக்கா. பட் முழுசா எதையும் சொல்லல. அதுக்குள்ள கால் கட் ஆயிடுச்சு. அடுத்து இவ எவ்வளவோ மெசேஜ் பண்ணியும் ஹீரோயின் கிட்ட இருந்து எந்த ரிப்ளையும் வரல. வீட்டுக்கு போய் பார்த்தா வீட்லயே அவளை ஆள காணோம். சோ ஹீரோயின் மிஸ்ஸிங்னு இவ கம்ப்ளைண்ட் கொடுக்க அடுத்து கேஸ விசாரிக்கிற இன்ஸ்பெக்டர் நேரா போறது ஹீரோ கிட்ட. இன்ஸ்பெக்டர் வரதுக்கு முன்னால ஹீரோவுக்கு ஒரு ட்விஸ்ட பாருங்க. காலையில ஹீரோ ஆபீஸ்க்கு போறப்போ இவருக்கு யார்கிட்ட இருந்தோ ஒரு ரெட் கலர் என்வலப் வந்திருக்கு. என்வலப்ப திறந்து பார்த்தா அதுல வீட்டுல பணமா கிடந்த ஹீரோயினோட போட்டோஸ், வீட்டுக்குள்ள வந்துட்டு போன ஹீரோவோட போட்டோஸ், கூடவே ஹீரோயினோட ரத்தத்துக்கு நடுவுல சின்னதா முடி இருக்க மாதிரி ஒரு போட்டோ. யாருக்கு தெரியும், ஹீரோயினோட வீட்டுல பாடியை பார்த்ததும் அங்கேயே நின்னு ஹீரோ தலையை சொரிஞ்சிட்டு இருந்தாரு. சோ போட்டோல இருக்க முடி ஹீரோவோட தலையில இருந்து விழுந்த முடியா கூட இருக்கலாம். ஆனா இதெல்லாம் எவன் பண்றான்னு தெரியலையே அப்படின்னு ஹீரோ மெர்சலா இருக்க டைமிங்ல ஹீரோவுக்கு யாருகிட்ட இருந்தோ ஒரு போன் வருது. கால் எடுத்து பேசினதோட கட் பண்ணா அடுத்து ஹீரோ போறது ஹீரோவோட அம்மா கொஞ்ச நாளைக்கு முன்னால இறந்துட்டாங்க. அவங்களோட பாடியை எரிச்சு அவங்களோட சாம்பல மெமரியல் பிளேஸ் மாதிரி அவங்களுக்குன்னு தனியா ஒரு இடம் ஒதுக்கி அதுக்குள்ள வச்சிருப்பாங்க. ஹீரோ இப்ப அங்கதான் போறாரு. எதுக்காகன்னா நேத்து நைட்டு இங்க வந்து யாரோ ஒருத்தவங்க ஹீரோவோட அம்மா சமாதியை எந்த கண்ணாடி பெட்டிகளை வச்சிருந்தாங்களோ அந்த கண்ணாடியை உடைச்சு உள்ள இருந்த ஹீரோ அம்மாவோட போட்டோஸ கிழிச்சு போட்டிருக்காங்க. இது முடிஞ்சதும் ஹீரோவை விசாரிக்கிறதுக்காக கிளம்பின இன்ஸ்பெக்டர் ஹீரோவோட ஆபீஸ்க்கு வராங்களா. நல்லா ஃபாரின் மேட் பைத்திய மாதிரியே இருக்காப்லையே ஹீரோ. போலீஸ பார்த்ததும் தலைவனுக்கு அல்லு விடுது. இருந்தாலும் நம்ம வாயால நமக்கே தெரியாம கூட எந்த விஷயமும் வெளியே போயிடக்கூடாதுன்னு ஆளு பக்குவமா பதில் சொல்லிட்டு இருக்காரு. இன்ஸ்பெக்டரும் ஃபார்மாலிட்டிக்கு ஹீரோயின் காணாம போனா அன்னைக்கு நைட்டு நீங்க எங்க இருந்தீங்கன்னா ஹீரோ கிட்ட கேட்க போய் சொல்லவா ஹீரோவுக்கு சொல்லி தரணும். இவனும் அதை இதன்னு உருட்டிடுறான். சரிங்க, ஹீரோயினோட டூப்ளிகேட் சாவி ஒண்ணு உங்கள்ட்ட இருக்குல்ல, அவ வீட்டு சாவியை கொஞ்சம் கொடுங்களேன், அங்க ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குதா நான் தேட வேண்டியதா இருக்கு அப்படின்னு இன்ஸ்பெக்டர் ஹீரோ கிட்ட இருந்து ஹீரோயினோட வீட்டு சாவியை வாங்கிட்டு அங்க
அங்க போய் தேடுதல் வேட்டையில இருக்காங்க. குற்றமுள்ள நெஞ்சு குறுகுறுக்குன்ற கதையா ஹீரோவுக்கு பக்கு பக்குன்னு இருக்கு. எங்க உள்ள போறவங்களுக்கு நம்ம சம்பந்தப்பட்ட ஐட்டம்ஸ் ஏதாவது மாட்டிக்குமோன்ட்டு. சோ ஹீரோயின் வீட்டுக்கு ஆப்போசிட்ல இருக்க ஒரு பில்டிங்ல ஒளிஞ்சு நின்னுட்டு இருந்த ஹீரோ ஜன்னல் வழியா உள்ள என்ன நடக்குதுன்றத பாத்துட்டு இருக்க தக்காளி அங்க ஒரு தாறுமாறான விஷயம் நடக்குது. வீட்டுக்கு போன இன்ஸ்பெக்டர் எதர்ச்சியா ஹீரோயின் டெட் பாடியா கிடந்தால சோஃபா அதுக்கு அடியில குனிஞ்சு பாக்குறாங்க. அங்க ரத்தக்கரை இருக்கு. சோ ரத்தத்தை கிளீன் பண்ணவங்க அதை சரியா பண்ணல. சோஃபாவுக்கு அடியில கையை விட தொடக்கிறப்போ அதுல கொஞ்சோண்டு மிஸ் ஆயிடுச்சு. ஆக ரத்தத்தை பார்த்ததும் இது கிரைம் நடந்த இடம்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் ஃபாரன்சிக் டீமை வர வச்சிடறாங்க. அந்த பக்கம் ஹீரோவுக்கு சொல்லவா வேணும், ஏற்கனவே மாட்டிக்க போறோன்ற பயத்துல மேல் மூச்சுல இருந்து கீழ் மூச்சு வரைக்கும் வாங்கிட்டு இருக்கு. இப்ப போலீஸ்காரங்க வேற எதையோ கண்டுபிடிச்சிட்டாங்கன்னதும் போச்சு, இவனுங்க எப்படியும் நேரம் நம்ம கிட்ட தான் வருவானுங்க. அதுக்குள்ள ஹீரோயினை கொலை பண்ண உண்மையான கொலையாளியை நம்ம கண்டுபிடிச்சாதான் நம்ம தப்பிக்க முடியும் அப்படின்னு ஹீரோ கிடுகிடுன்னு வீட்டுக்கு போய் ஹீரோயின் ஒரு சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர். சோ அதுல இருந்து தான் யாராவது ஹீரோயினை பிடிக்காம அவளை கொலை பண்ணிருக்கணும்னு கெஸ் பண்ணி ஹீரோயின் போட்டிருக்க எல்லா வீடியோவோட கமெண்ட்ஸையும் ஹீரோ படிக்கிறாரு. ஹீரோயின் நாயெல்லாம் தத்தெடுத்து வளர்க்கறத நம்ம பாத்துருந்தோம்ல. ஹீரோயினோட சேவையை பாராட்டி நீங்க இன்னும் நிறைய நாயை தத்தெடுத்து வளங்க சிஸ்டர் அப்படின்னு பல பேர் ஹீரோயினுக்கு டொனேஷன் கொடுத்திருக்காங்க. டொனேஷன் காசுல ₹1 உட்பட எது எதுக்காக செலவு பண்ணன்ற ப்ரூஃபை ஹீரோயின் வீடியோவா போட்டிருக்கா. இது இல்லாம பல வீடியோஸ் இருக்கு. ஒவ்வொரு வீடியோஸோட கமெண்ட்ஸ்லயும் யார் ஹீரோயினை கொலை பண்ணிருக்க வாய்ப்பு உண்டு, கமெண்ட்ஸ்ல யார் ஹீரோயினை ரொம்ப கழுவி ஊத்துறா அப்படின்றத பாத்துட்டு இருக்கப்போ ஒரு கமெண்ட்ல இந்த கேவலவாதியோட லீலைகளை நான் வீடியோவா போட்டிருக்கேன், இந்த லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கன்னு ஒரு லிங்க் இருக்கு. ஹீரோ அதுக்குள்ள போனா அங்க ஒரு பொண்ணு பேசிட்டு இருக்கா. கடைசியில இந்த பொண்ணு தான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் ஹீரோயின் காணோன்னு கம்ப்ளைண்ட் பண்ண பொண்ணு. அங்க அப்படி பண்ணிட்டு இங்க போட்டிருக்க வீடியோலாம் ஹீரோயினை லெஃப்ட் ரைட்னு வாங்கிட்டு இருக்கா. அவெல்லாம் ஒரு ஆளா, அவ திங்கிறது தூங்குறதுன்னு இதை போட்டு சம்பாரிச்சிட்டு இருக்கா. நீங்களும் அவளுக்கு சப்போர்ட் பண்ணி டொனேஷன்லாம் கொடுத்துட்டு இருக்கீங்க. என்ன மனுஷங்கயா நீங்க அப்படின்னு இவ பேசிருக்க வீடியோவை பார்த்த கையோட இவ போட்டிருக்க இன்னும் சில வீடியோல இவ வீட்டோட லொகேஷன் இருக்கு. அவ வீட்டுல இல்லாத சமயத்துல ஹீரோ அவளோட வீட்டுக்கே போயிடுறாரு. அங்க அடுத்த ஒரு முறையான ட்விஸ்ட். சில பல சீனுக்கு முன்னால ஹீரோட ஆபீஸ்க்கு ரெட் கலர் கவர் ஒன்னு வந்துச்சுல்ல, ஹீரோ பண்ண தில்லாலங்கடி வேலையெல்லாம் வெளியே சொல்ற மாதிரி சேம் ரெட் கலர் என்வலப் இந்த பொண்ணோட வீட்டுல இருக்கு. அப்ப இவ தானே ஹீரோவுக்கு லெட்டர் அனுப்பி இருக்கணும். அடி வெண்ணம் அவளே, அப்ப இதெல்லாம் நீ பார்த்த வேலை தானே அடி அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு என்வலப்புக்கு அடியில இருக்க ஒரு ஜெராக்ஸ் பேப்பரை ஹீரோ கையில எடுக்க அதுல பி வித் யூன்ற ஒரு இன்ஸ்டாகிராம் ஐடி கூட இந்த பொண்ணு பண்ண சாட் ரெக்கார்ட்ஸ் இருக்கு. சாட் மொத்தமும் அந்த பி வித் யூன்ற பிக்காலி செம்ம கலிஜா அந்த பொண்ணு கிட்ட பேசியிருக்கான். அந்த பேரை பாக்குறப்போ ஹீரோவுக்கு ஒரு உறுத்தல், இந்த பேரை நம்ம எங்கேயோ பாத்துருக்கோமே, எங்க பார்த்தோம் இங்க பார்த்தோம் அப்படின்னு ஹீரோ மண்டைய போட்டு பிச்சுக்கிறப்பதான் ஹீரோவுக்கு ஞாபகம் வருது. இதே ஐடியில இருந்து ஹீரோயினோட வீடியோலயும் எக்கச்சக்கமான கமெண்ட்ஸ் வந்திருக்கும். அதுவும் கொஞ்ச நஞ்சலாம் இல்லங்க, அவ்வளோ ஆபாசமா கமெண்ட் பண்ணிருப்பான். இதை இப்ப அந்த பொண்ணோட வீட்லயே உட்காந்து ஹீரோ சிஸ்டம்ல பாத்துக்கிட்டே பி வித் யூன்ற ப்ரொஃபைல ஓபன் பண்ண அந்த ஐடிக்கு சொந்தக்காரனோட முகத்தை பார்க்கணுமே, நல்லா சுண்ணாம்புல பண்ண சூனிய பொம்மை மாதிரி இருக்கான். இவன் ஹீரோயினோட வீடியோல கமெண்ட் பண்ணது மட்டும் இல்ல, ஹீரோயின் அவளோட ப்ரொஃபைல்ல என்னென்ன போட்டோஸ் எல்லாம் போட்டிருக்காளோ அதை அப்படியே ரிப்ரசென்ட் பண்ற மாதிரி இவனை போட்டோ எடுத்து இவனோட சோசியல் மீடியா அக்கவுண்ட்ல போட்டிருக்கான். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஹீரோயின் ஒரு ஹோட்டலுக்கு போய் ஒரு சேர்ல உட்காந்து கையில ஒரு பேக் வச்சுக்கிட்டு போட்டோ போடுறான்னு வைங்களேன். இவனும் அதே ஹோட்டலுக்கு போய் ஹீரோயின் உட்காந்து அதே இடத்துல உட்காந்து ஹீரோயின் கையில வச்சிருந்த பேக் மாதிரியே ஒரு பேக் கையில வச்சுக்கிட்டு அதே பொசிஷன்ல போட்டோ எடுத்து போடுறான். இப்படிதான் கிட்டத்தட்ட எல்லா போட்டோஸுமே இருக்கு. இதுல இருந்தே அவன் ஹீரோயின் மேல எவ்வளவு வெறியா இருக்கான்னு தெரியுது இல்ல. இந்த வெறியோட ஹீரோயினோட வீடியோல ஆபாசமா கமெண்ட் பண்ணியும் ஹீரோயின் அதை கண்டுக்கவே இல்ல. ஒரு கட்டத்துக்கு மேல நீ என்கிட்ட பேசல உன்னை கொல்ல பண்ணிடுவன்னே கமெண்ட் போட்டிருக்கான். அப்ப இவன் தாண்டா ஏதோ ஒண்ணு பண்ணிருக்கான்னு ஹீரோ முடிவே எடுத்துறாரு. இந்த யோசனையோடயே ஹீரோ இவரோட வீட்டுக்கு போக அங்க ஒரு அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருக்கு. வீட்டுக்குள்ள போறப்போ ஏற்கனவே யாரோ ஒருத்தவங்க இந்த வீட்டுக்குள்ள இருக்க மாதிரி ஹீரோவுக்கு ஒரு ஃபீலிங். இத பாக்குறதுக்குள்ளேயே வெளியே யாரோ டோர் பாஸ்வேர்ட போட்டுட்டு இருக்க சவுண்ட் ஹீரோவுக்கு கேக்குது. ஹீரோ அதை சமாளிக்கலாம்னு கதவு கிட்ட போனா வீட்டுக்குள்ள ஹீரோவுக்கு பின்னாலேயே தலையில ஹெல்மெட் மாட்டிக்கிட்டு வேற யாரோ நிக்கிறாங்க. ஒரே சமயத்துல பின்னால இருக்கவன் ஹீரோ அட்டாக் பண்றான். வீட்டுக்கு வெளியே இருந்தவனும் உள்ள வந்துடுறான். ரெண்டு பேரோட தலையிலுமே ஹெல்மெட் மாட்டிருக்கு. இவங்களோட முகம் தெரியல. ரெண்டு பேருமா சேர்ந்து தாயில்லா புள்ளைய புரட்டி எடுக்கிறாங்க. சண்டைக்கு நடுவுல வந்த ரெண்டு பேர்ல ஒரு ஆளோட ஹெல்மெட்டை ஹீரோ கைட்டிடுறாரு. வக்கா மக்கா அது வேற யாரும் இல்ல, பி வித் யூன்ற ஐடிக்கு சொந்தக்காரனே தான். அவளையும் கொலை பண்ணிட்டு இப்ப என்ன வேற போட்டு தலை வந்திருக்கியா, இங்கே இருங்கடா, போலீஸ கூட்டிட்டு வந்து உங்களை வச்சு செய்யறேன் அப்படின்னு அவங்களை வீட்டுக்குள்ளேயே லாக் பண்ணிட்டு ஸ்டேஷனுக்கு போன ஹீரோ இன்ஸ்பெக்டர் கிட்ட நடந்ததெல்லாம் சொல்றாரு. ஹீரோ வீட்டு பக்கத்துல இருக்க சிசிடிவி கேமரா செக் பண்றப்போ யாரோ ரெண்டு பேர் ஹீரோ வீட்டுக்குள்ள போறாங்கன்றதும் தெரியுது. பட் அதுலயும் அவங்களோட ஃபேஸ் கிளியரா தெரியல. இத பார்த்ததும் இன்ஸ்பெக்டர் ஹீரோ ரெண்டு பேரும் ஹீரோவோட வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. வர வழியிலேயே ஹீரோ சொல்றாரு, ஏங்க நான் அனலைஸ் பண்ணதுல சோசியல் மீடியால ஹீரோயினுக்கு எனிமி மாதிரி ஒரு பொண்ணு இருக்காங்க. அவளும் இந்த பி வித்தியும் சேர்ந்து தாங்க ஹீரோயினை என்னமோ பண்ணிருக்கானுங்க. போதா குறைக்கு என்ன வேற போட்டு தள்ள வந்திருக்கானுங்க அப்படின்னு ஹீரோ சொல்ல, நீ சொல்றதுல ஏதாவது ஒரு லாஜிக் இருக்கா? ஹீரோயினை கொலை பண்ண பொண்ணே ஸ்டேஷனுக்கு வந்து அந்த பொண்ணை காணோன்னு கம்ப்ளைண்ட் கொடுப்பாளா? ஏன்டா உளர்ற, நீ ஃபர்ஸ்ட் கதவை திறடா அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொன்னதும் ஹீரோ வீட்டு கதவை திறந்தா திரும்ப
உண்மை சொல்ல எனக்கே கூச்சமா தான் இருக்கு. ஆனா ட்விஸ்ட் அந்த மாதிரி வைக்கிறானுங்களே, நான் என்ன பண்றது? வீட்டுக்குள்ள ஒரு வெறித்தனமான ட்விஸ்ட். ஹீரோவை கொலை பண்ண வந்த பி வித் யூ இப்ப ஹீரோவோட வீட்டுக்குள்ள தூக்குல தொங்கிக்கிட்டே போனமா கிடக்குறான். இந்த பக்கம் ஹீரோ ஆசாசியா எறும்பு புத்த வளர்த்தாருல்ல, அந்த கண்ணாடியை உடைச்சு புத்தையே நாசம் பண்ணிட்டாங்க. கீழே கொட்டி இருக்க மண்ணுக்கு நடுவுல வேற ரெட் கலர் என்வலப்ப சொருகி வச்சிருக்காங்க. இன்னும் தெளிவா சொல்லணும்னா மண்ணுல என்வலப்ப சொருகி வச்சிருக்காங்கன்னு சொல்றதை விட மண்ணுல ஹீரோவுக்கு ஆப்ப சொருகி வச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா ஏற்கனவே இதே மாதிரி ஒரு கவர்ல என்ன இருந்துச்சுன்னா ஹீரோ பாத்துட்டாருல்ல, இப்பவும் அது இருந்துட்டா ஹீரோவுக்கு சங்குதான். சோ இன்ஸ்பெக்டருக்கு தெரியாம ஹீரோ அதை எடுத்துலான்னு முயற்சி பண்ணியும் இன்ஸ்பெக்டர் என்வலப்ப பார்த்து அதை ஓபனும் பண்ணிடுறாங்க. இதுக்கு முன்னால ஹீரோ என்வலப்ல என்னெல்லாம் பார்த்தாரோ அந்த போட்டோல ஒண்ணு கூட விடாம எல்லாமே இந்த என்வலப்ல இருக்கு. சோ இத வச்சே நீ தாண்டா ஹீரோயின் பி வித் யூ இவங்க ரெண்டு பேரையும் கொலை பண்ண அப்படின்னு இன்ஸ்பெக்டர் ஹீரோவுக்கு சுத்த போட, ஏமா நான் ஏமா அவங்க ரெண்டு பேரையும் கொலை பண்ண போறேன்? நீ ஏன் சிசிடிவி கேமரால பார்த்தல்ல ரெண்டு பேர் திட்டுத்தனமா என் வீட்டுக்கு வந்தானுங்களே, இதுல நான் அவங்கள கொலை பண்ணி என்னமா பண்ண போறேன் அப்படின்னு ஹீரோ பேசி பார்த்து இன்ஸ்பெக்டர் நம்பல. கடைசில வேற வழி இல்லாம இன்ஸ்பெக்டரை அடிச்சு அட்டாக் பண்ணிட்டு ஹீரோ வீட்ல இருந்து தப்பிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டருக்கு இவங்க அசிஸ்டன்ட் மூலமா ஒரு தகவல் தெரிய வருது. இந்த பி வித் யூ ஹீரோயினை ஃபாலோ பண்ணிட்டு இருந்ததா ஸ்டேஷனுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. சரி ஹீரோயின் தான் அந்த கம்ப்ளைண்ட கொடுத்திருப்பான்னு பார்த்தா கிடையாது. சோசியல் மீடியால ஹீரோயினை அட்டாக் பண்ணி பேசிக்கிட்டு ஹீரோயினை காணோன்னு ஒரு பொண்ணு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தால, அதே பொண்ணு தான் பி வித் யூ ஹீரோயினை ஃபாலோ பண்றதா ஸ்டேஷன்ல சொல்லிருக்கா. இது அசிஸ்டன்ட் சொல்லிட்டு இருக்கும்போதே ஹீரோ வீட்ல ஹீரோ மாற்ற மாதிரி ஒரு எவிடன்ஸ் கிடைக்குது. அது ஹீரோவோட ஷூவுக்கு அடியில ரத்தக்கரை இருக்கு. இத லேபுக்கு அனுப்பி செக் பண்ணிட்டா அது ஹீரோயினோடதா இல்லையான்னு தெரிஞ்சிடும். அதுக்கான வேலைகளை இன்ஸ்பெக்டர் பார்க்க இங்க சீனை கட் பண்ணிட்டு ஹீரோ கிட்ட வந்தா காரை ஓட்டிட்டு இருந்த ஹீரோ காரோட எஃப்எம்ல இந்த கேஸ் சம்பந்தமா என்னென்ன டீடைல் சொல்றாங்களோ அதை கேட்டுட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஒருத்தி இருக்காளே, அந்த குளிக்காத குரங்கு கை காலை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம புதுசா ஒரு வீடியோ ரெடி பண்ணி சோசியல் மீடியால போடுறா. நண்பர்களே ஹீரோயினை கொலை பண்ணது யாருன்னு தெரிஞ்சு போச்சு. ஹீரோன்றவன் தான் ஹீரோயினை கொலை பண்ணிருக்கான். இப்ப போலீஸ்காரங்க அவனோட வீட்டுக்கு போறப்போ அவன் வீட்டு ஷூல ஒரு ரத்தக்கரை இருந்திருக்கு. அது ஹீரோயினோட ரத்தம் தான். சோ இவன் தான் ஹீரோயினை கொலை பண்ணிருக்கான் அப்படின்னு இவன் என்னென்னமோ பேசி வீடியோவை போட எல்லாரும் ஹீரோவோட சோசியல் மீடியா அக்கவுண்ட்ல ஹீரோவை வண்ட வண்டியா திட்டுறாங்க. இப்ப வரைக்குமே ஹீரோவுக்கு புரியாது ஒண்ணுதான், நமக்கும் பி வித் யூக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அப்படி இருக்கப்ப அவன் ஏன் நம்மள கொலை பண்ண வரணும்? இந்த சந்தேகத்தை கிளியர் பண்ண அவன் வீட்டுக்கே போனாதான் உண்டுன்னு ஹீரோ பி வித் யூட வீட்டுக்கு போறாரு. அங்க ஹீரோவுக்கு சின்னதா ஒரு துண்டு சீட்டு கிடைக்குது. சீட்டு தான் துண்டு, ஆனா அதுல இருக்க ட்விஸ்ட் பெருசு. இந்த சீட்ல ஒரு இடத்தோட அட்ரஸ் எழுதிருக்கு. அது என்ன அட்ரஸ்ரான்னு பார்த்தா ஹீரோ இவரோட அம்மா சமாதிய கண்ணாடி பெட்டிக்குள்ள வச்சிருக்காரு இல்ல, அதோட அட்ரஸ் தான் இது. இது பி வித் யூட வீட்டுல இருக்குன்னா அப்ப அந்த கண்ணாடி பாக்ஸ உடைச்சவன் இவனா தானே இருக்கணும். கண்டிப்பா வெறும் கண்ணாடி உடைக்கிறதுக்காக மட்டும் இவன் போயிருக்க மாட்டான். போன தடவை ஹீரோ அங்க போறப்போ அஸ்திய வச்சிருந்த ஜாடியோட மூடி வேற லைட்டா திறந்திருக்கும். சோ இந்த கேடி அந்த ஜாடிக்குள்ள எதையும் வச்சிருக்குமோ அப்படின்னு சந்தேகப்பட்டு இப்ப அங்க போன ஹீரோ அந்த இடத்துக்கு காவலாளியா இருந்தவனை ஏமாத்திட்டு அம்மாவோட அஸ்தி இருக்க ஜாடியை தூக்கிட்டு கூடுன்னு ஓடி வந்துடுறாரு. அப்புறம் இறுக்கமான மனசோட 1000 இருந்தாலும் அது அம்மாவோட அஸ்தி இல்லையா, அதை நோன்றதெல்லாம் மகா பாவம், ஹீரோவுக்கு வேற வழியும் இல்லையே. சோ அழுதுகிட்டே அஸ்திக்குள்ள கைய விடுறப்போ அதுலயும் ஒரு ரெட் கலர் என்வலப் இருக்கு. எடுத்து பார்த்தா நீ எப்படியும் போலீஸ் கிட்ட மாட்டிப்படான்னு பேப்பர்ல எழுதி வச்சிருக்காங்க. ஏண்டான்னு அஸ்திக்குள்ள இன்னும் கைய விட்டணும்னா கிடைச்சது பாருங்க ஹீரோ கையில ஒரு பொருள். அஸ்திக்குள்ள ஒளிச்சு வச்சிருக்கிறது கத்தி. கத்தியில வேற ரத்தக்கரையா இருக்கு. சோ இந்த கத்தியை யூஸ் பண்ணி தான் ஹீரோயினை கொலை பண்ணிருக்காங்க. பண்ற கொலையையும் பண்ணிட்டு ஹீரோவை கோத்து விடுறதுக்காக யாரோ இந்த வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோவுக்கு சந்தேகம் இருக்கிறது ரெண்டு பேர் மேல. ஒன்னு பி வித் யூ, அவன் செத்துட்டான். ரெண்டாவது ஹீரோயினை பத்தி திட்டி வீடியோ போட்டுட்டு இருக்க அந்த பொண்ணு, அவ எதுக்காக நம்மள கோத்து விடணும்னு ஹீரோவுக்கு புரியல. இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஹீரோ அந்த பொண்ணோட வீட்டுக்கு போறாரு. இதே சமயத்துல ஸ்டேஷனுக்கு கொலை பண்ணப்பட்ட ஹீரோயினோட அக்கா வராங்க. ஒரு பக்கம் இன்ஸ்பெக்டர் கிட்ட ஹீரோயினோட அக்கா ஹீரோயினோட சின்ன வயசு வாழ்க்கையை பத்தி பேசிட்டு இருக்காங்க. சின்ன வயசுல ஹீரோயின் பணத்துக்காக அவ சொந்த தம்பியவே கூட்டிட்டு போயிட்டு விற்க பார்த்தாலாம். இந்த பக்கம் பொண்ணு வீட்டுக்கு போன ஹீரோ அவ கழுத்தை புடிச்சு, ஏண்டி ஹீரோயினை கொலை பண்ணது நீ, பண்றதையும் பண்ணிட்டு என்ன போட்டு விட பாக்குற, உனக்கு எனக்கு என்னடி வாய்க்கா தகராறு, ஏண்டி இப்பெல்லாம் பண்றேன்னு ஹீரோ கேட்டா இங்க தாங்க ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட். இந்த பொண்ணு என்ன சொல்றா, ஏய் பி வித் யூ ஹீரோயினை ஃபாலோ பண்றதா ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்ததெல்லாம் நான் தான்டா. அதுக்கு முன்னால அந்த மென்டல் என்னதான் டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தான். அவங்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக நான் சாட்ல ஹீரோயின் ஒருத்தி இருக்கா, அவளை பிடிச்சா உனக்கு தேவையானதெல்லாம் கிடைக்கும்னு நான் தப்பிக்கிறதுக்கு அவளை மாட்டி விட்டுட்டேன். அதுல இருந்து எனக்கு ஒரே பயம், எங்க இவன் பாட்டுக்கு போயிட்டு ஹீரோயினை ஏதோ ஒண்ணு பண்ணிடுவானோன்ட்டு. அந்த பயத்துல தான் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் பண்ணேன். அப்புறம் ஹீரோயினை பத்தி திட்டி வீடியோ போட்டுட்டு இருக்கிறதெல்லாம் சும்மா வெளியடா. நான் இப்படி எல்லாம் பண்றதுக்கு ஹீரோயின் எனக்கு பணம் கொடுக்குறா, அதுக்காக பண்ணனு இவ ஒரு குண்டை தூக்கி போட்டுட்டு ஹீரோயின் பணம் கொடுக்கறப்பலாம் அதை போட்டோ எடுத்து வச்சிருக்கா. அதை ஹீரோ கிட்ட காட்டியும் ஹீரோ நம்பல. சும்மா நடிக்காதரி, உன் வீட்டுல நிறைய ரெட் கலர் என்வலப்ப நான் பார்த்தேன். நான் போற இடத்துக்கெல்லாம் இந்த ரெட் கலர் என்வலப் என் கூடவே டிராவல் பண்ணுது. இதுக்கு என்ன சொல்ல போறேன்னு ஹீரோ அடுத்த கேள்வியை வச்சதும், இதுவா, இது என்னோடது இல்லடா, இந்த ரெட் கலர் என்வலப் எல்லாமே ஹீரோயினோடது. அவதான் அப்பப்போ எடுத்துட்டு வந்து என்கிட்ட கொடுப்பா. சரி கொடுத்துட்டாலேன்னு என் வீட்டுல நான் வாங்கி வச்சிருக்கேன். இதுல என்ன தப்புன்னு இவ கேட்டதும் ஹீரோ
ஹீரோவோட முக அமைப்பே மாறுது. அப்படியே இங்க சீனை கட் பண்ணி ஹீரோயினே அவளோட பிளாஷ்பேக்க அவ வாய்ஸ் ஓவர்ல சொன்னா எப்படி இருக்கும்? அப்படி ஹீரோயினோட சின்ன வயசு பிளாஷ்பேக்ல இருந்து வராங்க. இப்பதானே ஹீரோயினோட அக்கா ஸ்டேஷன்ல சொல்லுச்சு, ஹீரோயின் சின்ன வயசுல பணத்துக்காக மனநலம் குன்றியா அவ தம்பியவே விற்க பாத்திருக்கான்ட்டு. அது உண்மைதான். இந்த சம்பவம் நடந்ததுமே இனிமேல இந்த குடும்பத்துக்கே நீ வேணாண்டி கிளம்புடின்னு ஹீரோயினோட அப்பா ஹீரோயினை வீட்டுல இருந்து அனுப்பி விட்டாரு. ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் ராணி மாதிரி வாழணும். ஆனா அதுக்கான வழி இவளுக்கு கிடைக்கல. வீட்டை விட்டு வெளியேறினதும் வெளியூருக்கு போனவ ஒரு பப்புல வேலைக்கு சேர்ந்திருக்கா. அங்கேயுமே ஹீரோயினுக்கு பிடிச்ச மாதிரி வாழ முடியல. ஏதோ கடமைக்குன்னு வாழற மாதிரி தான் இருக்கு. அந்த டைம்ல தான் சும்மா போர் அடிக்குதேன்னு சோசியல் மீடியால விளையாட்டுக்கு கையில ரத்தத்தை தடவி அதை போட்டோ எடுத்து ஹீரோயின் போஸ்ட போட, அதை பார்த்த எவனோ ஒருத்தவன் எது உண்மை எது பொய்ன்னு தெரியாம ஹீரோயின் போட்டிருக்க போட்டோல ஹீரோயினுக்கு பின்னால பிளட் டொனேட் பண்றதுக்கான விளம்பர பலகை இருந்திருக்கு. அதை பார்த்துட்டு ஹீரோயின் பிளட் தான் டொனேட் பண்ணிருக்கான்னு அவன் ஹீரோயினை பாராட்டி ஒரு கமெண்டா போடுறான். இது ஹீரோயினுக்கு ஒரு வாய்ப்பா தெரிஞ்சிருக்கு. நம்ம பண்ணாத விஷயத்த பண்ணோன்னு நம்பி நம்மள பாராட்டுறானுங்களே, பேசாம சோசியல் மீடியாலேயே ஊரை ஏமாத்தி சொர்க்கத்தை பாத்திர வேண்டியதுதான் அப்படின்னு டிசைட் பண்ண ஹீரோயின் சோசியல் மீடியால எந்த மாதிரி எல்லாம் பணத்தை ஏமாத்தலாம்னு ஒரு ரிசர்ச் பண்றப்போ ரீசெண்டா கொரியால இருக்க ஏதோ ஒரு பொண்ணு நாய் பூனை வயசானவங்க இவங்களுக்கு எல்லாம் அடைக்கலம் கொடுக்கறதுல மக்களா பார்த்து அவங்களுக்கு டொனேட் பண்ணி இப்ப அந்த பொண்ணு வேற லெவல்ல இருக்கா அப்படின்ற நியூஸ் ஹீரோயினுக்கு தெரிஞ்சதும் ஹீரோயின் இதையே கருவியா யூஸ் பண்ணி இதுக்கப்புறம் தான் நான் நாயை தத்தெடுத்து வளர்க்குறேன்னு நாயெல்லாம் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கா. ஆனா அதுல ஹீரோயினுக்கு துளி கூட விருப்பம் இல்ல. பட் இவன் நினைச்ச மாதிரி மக்கள் கிட்ட இருந்து டொனேஷன் அமௌண்ட்ல அவளுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்படியே படிப்படியா ஒரு கட்டத்துக்கு ஹீரோயின் போயிட்டு இருக்காளா. பொதுவா ஒரு விஷயம் சொல்லுவாங்கல்ல, எப்ப நமக்கு எதிரிகள் இருக்காங்களோ அப்பதான் நம்ம வளர்றோம்னு அர்த்தம்னு. ஹீரோயினுக்கு எதிரிங்க தானாலாம் உருவாகல, இவ வளரணும்ன்றதுக்காக இவளே உருவாக்கி இருக்கா. அந்த பொண்ணு தான் ஹீரோயினோட ஃப்ரெண்டுன்னு ஸ்டேஷன்ல போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாலே அவ. இவ நம்மள பத்தி தப்பு தப்பா வீடியோ போட்டு பேசிட்டு இருந்தா மட்டும்தான் 2 பேர் இவ சொல்றத நம்பினாலும் 200 பேர் நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. நம்மளோட ரேஞ்ச் எங்கேயே போயிடும்னு ஹீரோயின் அந்த பொண்ணை வீடியோவை ரெடி பண்ண சொல்லியிருக்கா. இதுக்கான காசையும் அப்பப்ப ரெட் கலர் என்வலப்ல வச்சு அந்த பொண்ணு கிட்ட கொடுத்திருக்கா. எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்திருக்கு ஹீரோ வர வரைக்கும். ஹீரோயினை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சதும் ஒரு நாள் பார்க்ல நாயை வாக்கிங் கூட்டிட்டு வந்த ஹீரோயின் அங்க ஹீரோவை பாத்துருப்பா. முதல் தடவை ஹீரோவை பாக்குறான்றதுனால இவளுக்கு பெருசா ஒன்னும் ஸ்ட்ரைக் ஆகல. ரெண்டாவது ஒரு பூனைக்கு கால் உடைஞ்சிருச்சு. அந்த பூனையை ஹீரோயின் ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போனா. அத சோசியல் மீடியால லைவ் வீடியோவா கூட போட்டான்னு நம்ம பாத்துருந்தோம்ல. ஆனா அங்க உண்மையா நடந்தது என்ன தெரியுங்களா? நல்லா விருகம்பாக்கம் வெட்டிக்கிளி மாதிரி இருக்காளே ஹீரோயின், இவ தாங்க சோசியல் மீடியால பேர் வாங்கணும்ன்றதுக்காக வேணும்னே அந்த பூனையோட காலை உடைச்சிருக்கா. இவளே உடைச்சிட்டு இவளே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேன்னு சொல்லி வீடியோவை எடுத்து போட்டிருக்கா. அப்புறம் ஹீரோயின் இந்த வீடியோவை ரிப்பீட் மோட்ல பாக்குறப்பதான் பின்னால ஃபாலோ பண்ணிட்டு வந்த ஹீரோ இவ கண்ணில் பட்டிருக்காரு. அப்பவே ஹீரோயினுக்கு பயம் பத்திக்குது, எங்க நம்ம பூனை காலை உடைச்சதை இவன் பாத்துருப்பானோன்ட்டு. ஆனா ஹீரோ அதை பார்க்கவும் இல்ல, இது இதோட முடியவும் இல்ல. அடுத்த ஒரு நாள் ரெஸ்டாரண்ட்ல உட்கார்ந்திருந்த ஹீரோயினை வெளியே இருந்து ஹீரோ பாக்குறத உள்ள இருந்த ஹீரோயின் பாத்துடுறா. இவனையே நம்ம திரும்ப திரும்ப பாக்குறோமே, அப்பனா இவன் நம்மள ஃபாலோ பண்றான். சோ இவனுக்கு நம்ம சோசியல் மீடியாவை வச்சு என்னென்ன ஏமாத்துறோம்ன்றதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். இவன் அதை வெளியே சொல்லிட்டானா நம்ம திரும்ப பழைய நிலைமைக்கே போயிட வேண்டியதுதான். இப்ப என்னடா பண்றதுன்னு வீட்டுல ஹீரோயின் டாட் புட்னு குதிச்சிருக்கா. அப்பதாங்க ஹீரோவோட கதையை முடிக்க இவளுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கு. ஐடியாவோட முதல் கட்டமா ஹீரோ நம்ம வீட்டுக்கு வந்தாதான் பிளான் சக்சஸ் ஆகும்னு இவளே ஹீரோவை தேடி போய் வீட்டை விக்கிறதா போய் சொல்லி வீட்டு சாவியை ஹீரோ கிட்ட கொடுத்து ஹீரோவை வீட்டுக்கு வர வச்சிருக்கா. ரெண்டாவது இவளோட பிளானுக்கு இவளுக்கு ஹெல்ப்புக்கு ஆள் வேணும்னு சோசியல் மீடியால இவ மேல வெறியா இருக்க பி வித் யூவை பிடிச்சு அவனை காதலிக்கிறதா போய் சொல்லி இவளுக்கு தேவையான வேலையெல்லாம் அவங்கிட்ட இருந்து வாங்கிட்டா. இதுக்கு நடுவுல 2 தடவை ஹீரோயினோட வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டாரா. இந்த கேப்ல ஹீரோயின் ஹீரோக்கே தெரியாம அவரை ஃபாலோ பண்ணி ஹீரோவோட வீடு எங்க இருக்கு, ஹீரோவோட அம்மா அஸ்தி எங்க வச்சிருக்காங்க அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு எந்த ஸ்டிக்கர் டெக்னிக்கை யூஸ் பண்ணி ஹீரோயினோட வீட்டு பாஸ்வேர்டை கண்டுபிடிக்க நினைச்சாரோ ஹீரோயின் அதே டெக்னிக்கை யூஸ் பண்ணி ஹீரோ வீட்டு பாஸ்வேர்டை கண்டுபிடிச்சிடுறா. ஆல் செட்டு. 3வது தடவை ஹீரோயினோட வீட்டுக்கு வரப்போ ஹீரோயினை யாரோ கொலை பண்ணிட்டாங்கன்னு ஹீரோவை நம்ப வைக்கணும். அதோட ஹீரோ தான் ஹீரோயினை என்னமோ ஒண்ணு பண்ணிட்டான்னு போலீஸ்ல வேற ஹீரோவை மாட்டி விடணும். சோ ஹீரோயின் இவளோட ரத்தத்தை உடம்புல இருந்து கொஞ்சோண்டு தேவையான அளவுக்கு எடுத்துக்கிட்டு அதுல இருந்து ஒரு டிராப்ப கதவுக்கு பின்னால வச்சிருக்கா. இதனாலதான் ஹீரோ வீட்டுக்குள்ள வந்ததும் இவருக்கே தெரியாம அந்த ரத்தத்து மேல காலை வச்சு ஷூல ரத்த கரை வந்திருக்கு. அதோட மீதி இருக்க ஹீரோயினோட ஒரிஜினல் ரத்தத்தோட ஃபேக்கான ரத்தத்தை கலந்து யாரோ ஹீரோயினை கொலை பண்ணிட்ட மாதிரி அங்க இங்கன்னு ரத்தத்தை தெறிக்க விட்டுருக்கா. வீட்டுக்கு வந்த ஹீரோ இதை பார்த்துட்டு யாரோ ஹீரோயினை கொலை பண்ணிட்டாங்கன்னு நம்பி வெளியே போயிட்டாரா. ஹீரோ வீட்டுக்குள்ள வந்தது வெளியே போனது ஹீரோயின் பணமா கடந்தது இதெல்லாம் கேமரால ஆட்டோமேட்டிக் மோட வச்சு போட்டோ எடுத்த ஹீரோயின் ஹீரோ போனதுக்கு அப்புறம் இவளோட தலைமுடியில இருந்தே ஒன்ன புடுங்கி அத ரத்தத்துக்கு நடுவுல வச்சு போட்டோ எடுத்திருக்கா. அப்புறம் ஹீரோ வரத்துக்குள்ள சட்டுப்பட்டுன்னு ஸ்பாட்டை காலி பண்ணி ஆகணுமே. சோ கீழே சிந்தி இருந்த ஃபேக் பிளட் எல்லாத்தையும் வழிச்சு வாரி எடுத்த ஹீரோயின் போலீஸ் வந்தா ஹீரோயினுக்கு என்னமோ ஆயிடுச்சுன்னா அவங்க நம்பணும்ன்றதுக்காக சோஃபா கடியில கொஞ்சோண்டு ஒரிஜினல் பிளட்டை தேய்ச்சி விட்டுருக்கா. ஆக இது ஹீரோயினோட பிளான் படி போயிடுச்சு. இதுக்கப்புறம் ஹீரோவை கோத்து விட இன்னும் ஸ்ட்ராங்கான ஒரு எவிடன்ஸ் வேணும்ன்றதுக்காகத்தான் கத்தியில இவளோட ஒரிஜினல் பிளட்டை தடவி அதை பி வித் யூ கிட்ட கொடுத்து ஹீரோ அம்மாவோட அஸ்தி எந்த ஜாடியில இருக்கோ அந்த ஜாடியில வைக்க சொல்லிருக்கா. இதெல்லாம் முடிஞ்சதும் ஹீரோயின் பிளானோட அடுத்த கட்டம் ஹீரோ சூசைட் பண்ணிக்கிட்ட மாதிரி
அவரை கொலை பண்ணிட்டு அவரோட வீட்ல இருந்து கடத்தப்பட்ட ஹீரோயினை போலீஸ் மீட் எடுத்தாங்கன்ற நியூஸ வெளியே வர வைக்கணும். இதுக்குதான் ஹீரோயின் பி வித் யூ ஹீரோவை போட்டதுல ஹீரோவோட வீட்டுக்கு போயிருக்காங்க. பட் அங்க ஹீரோ தப்பிச்சதுனால எல்லாம் சொதப்பிக்கிச்சு இல்ல. சொதப்புனாலும் ஹீரோயின் கிட்ட ஆல்டர் பிளான் ஒன்னு இருக்கு. ஹீரோ இல்லனா என்ன, நம்ம கூடவே இருக்க பி வித் யூவை கொலை பண்ணிடுவோம். ஹீரோ பி வித் யூ ரெண்டு பேரும் சேர்ந்துதான் ஹீரோயினை என்னமோ பண்ணிருக்கானுங்க. இதுல குற்ற உணர்ச்சி தாங்காம ஹீரோவோட வீட்லயே ஹீரோவோட கூட்டாளியான பி வித் யூ சூசைட் பண்ணிக்கிட்டு செத்து போயிட்டான் அப்படின்னு போலீஸை நம்ப வைக்க வீட்ல இருந்து ஹீரோ தப்பிச்சதும் ஹீரோயினே பி வித் யூ தூக்குல ஏத்திட்டு அப்புறம் ஹீரோ ஆசாசியா வளர்த்த எறும்பு புத்த உடைச்சு அந்த மண்ணுக்கு நடுவுல ஹீரோவோட வாழ்க்கையவே முடிக்கிற மாதிரியான சில போட்டோஸ ரெட் கலர் என்வலப்ல வச்சு சொருகி வச்சிருக்கான். மொத்தத்துல நம்ம பாதி படம் வரைக்கும் ஹீரோயினா பாத்துட்டு இருந்த பொண்ணு ஆக்சுவலா ஹீரோயினே இல்ல, வில்லாதி வில்லி. இப்படி வில்லியோட ஜல்குத்தா வேலையெல்லாம் காட்டிட்டு பிரசன்ட்டுக்கு வந்ததும் ஹீரோவுக்கு தெரிஞ்சு போச்சு அவன் நம்மள மாட்டி விடதான் அதெல்லாம் பண்றான்ட்டு. ஹீரோவோட வீட்டுக்கு அவ வந்துட்டா. ஹீரோவோட அம்மா அஸ்தி இருக்க இடத்துக்கும் போயிட்டா. அடுத்து அவ போகாத ஒரே இடம் ஹீரோவோட வேர் ஹவுஸ் தான். கண்டிப்பா நம்மள மாட்டி விட இப்ப அவ அங்கதான் இருப்பான்னு கெஸ் பண்ணி ஹீரோ அங்க போயிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் ஹீரோயினுக்கு ஃப்ரெண்டுன்னு வேற ஒரு பொண்ணு இருப்பா. இவ ஹீரோயின் வேலை செய்யற அதே பப்ல வேலை செய்யறவ. இன்ஸ்பெக்டர் இந்த பொண்ணு கிட்ட போய் என்கொயரி பண்ண அப்பதான் இவங்களுக்கு ஒரு புது தகவல் தெரியுது. ஒரு 3-4 மாசத்துக்கு முன்னால இங்க ஒரு 20 வயசு பொண்ணு ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்கா. அவளும் வில்லியும் செம்ம க்ளோஸ். பட் திடீர்னு ஒரு நாள் அந்த 20 வயசு பொண்ணு காணாம போயிட்டா. எங்க போனான்றது இப்போ வரைக்குமே தெரியல. காணாம போன பொண்ணுக்கு கடைசியா கால் பண்ணது வில்லி தான். இதுக்காக போலீஸ்காரங்க அப்பவே வில்லியை கூப்பிட்டு விசாரிச்சிருக்காங்க. பட் வில்லி தான் ஏதோ ஒண்ணு பண்ணான்றதுக்கான எவிடன்ஸ் எதுவுமே இல்ல. அதனால வில்லி எதுவுமே பண்ணாம விட்டாங்க. இது இந்த பொண்ணு மூலியமா இன்ஸ்பெக்டருக்கு தெரிய வர அந்த பக்கம் ஹீரோ கெஸ் பண்ணி வேற ஹவுஸ்க்கு போனார் இல்லையா. இவர் நினைச்ச மாதிரியே வில்லி அங்கதான் இருக்கா. அங்க ஹீரோவுக்கும் வில்லிக்கும் நடுவுல வெறித்தனமான ஃபைட் ஒண்ணு நடக்குது. ஃபைட் நடந்துட்டு இருக்கும் போதே சில போலீஸ் இங்க வராங்க. எப்படியும் ஹீரோ நம்மள தேடி வருவான். வந்தா அவனை போலீஸ்ல லாக் பண்ணிடலாம்னு வில்லி ஏற்கனவே ஸ்டேஷனை கால் பண்ணி என்ன இங்கதான் கடத்தி வச்சிருக்காங்கன்னு ஒரு புழுவல போட்டுட்டா. பிளஸ் போலீஸ்காரங்க இங்க வரப்போ ஒரு ஆள் அடைச்சு வச்சிருந்தா அவங்கள கை கால சங்கிலி எல்லாம் போட்டு கட்டி வச்சிருப்பாங்கல்ல. அந்த மாதிரி வேற வில்லி அவளோட கால்ல சங்கிலியை கட்டி வச்சிருக்கா. இதை வச்சே ஹீரோ தாண்டா கல்பிரிட்னு அவங்க ஹீரோவை அரெஸ்ட் பண்ண போறாங்க. இந்த பக்கம் வில்லியோட மூஞ்ச பாக்கணுமே. மாட்னையாடா பம்பரகட்ட மண்டையான்னு ஹீரோவை பார்த்த மேனிக்கு நல்லா ராவு கால ராட்சசி மாதிரி ஒரு லுக்க விட்டுட்டு இருக்கா. அவ பிளான் படியே எல்லாம் போயிட்டா. அப்புறம் ஹீரோவுக்கு என்ன மரியாதை. சோ போலீஸ் ஹீரோவை அரெஸ்ட் பண்றதுக்கு முன்னால அவங்களுக்கு தண்ணி காரிட்டு ஹீரோ தப்பிச்சிடுறாரு. இது இன்ஸ்பெக்டருக்கு தெரிஞ்சதும் ஹீரோவை அரெஸ்ட் பண்ண போன போலீஸ் கிட்ட அவ காட்டு கத்து கத்துறா. அதுலயும் இன்ஸ்பெக்டர் கரெக்டா யோசிச்சிருக்கா பாருங்களா ஒரு விஷயத்த. இப்ப வில்லி போலீஸ்ட கொடுத்திருக்க ஸ்டேட்மெண்ட்ல அன்னைக்கு நைட் என் வீட்டுக்குள்ள திருட்டுத்தனமா வந்த ஹீரோ என்ன தலையில அடிச்சதுல என் உடம்புல இருந்து லிட்டர் கணக்குல ரத்தம் வெளியே போயிடுச்சு. நான் அப்படியே மயங்கி விழுந்துட்டேன்னு சொல்லிருப்பா. ஆனா அவ்வளோ ரத்தம் வெளியே போனவளா இப்ப இவ்வளவு ஆக்டிவா இருக்க முடியும். இதுல இருந்தே அவ பொய் சொல்றான்றது தெரியுது இல்ல. இதை இன்ஸ்பெக்டர் சொல்லியும் சீஃப் உட்பட யாருமே இன்ஸ்பெக்டர் சொல்றதை கண்டுக்க மாட்டாங்க. ஆட போங்கடான்னு ஒரு வெறியோட இன்ஸ்பெக்டர் அவங்க ரூமுக்கு போறப்போ இவங்களுக்கு யாருகிட்ட இருந்த ஒரு லெட்டர் வந்திருக்கு. எடுத்து பிரிச்சு படிச்சு பார்த்தா லெட்டர் அனுப்பியிருக்கிறது ஹீரோ. ஹீரோ ஒண்ணு நான் நல்லவன் வல்லவன் நாளும் தெரிஞ்சவன் என் மேல எந்த தப்பும் இல்லன்னா எழுதல. ஹீரோ அவர் சைட்ல இருந்து அவர் என்னென்ன தப்பெல்லாம் பண்ணாரோ அதை ஓப்பனா அந்த லெட்டர்ல ஒத்துக்கிறாரு. நான் எல்லார் வீட்டுக்குள்ளேயும் திருட்டுத்தனமா போறவன் தாங்க. அது எனக்கு ஒரு கெட்ட பழக்கம். மத்தவங்களோட பர்சனல் லைஃப தெரிஞ்சுக்கணும்ட்டு. பட் நான் அவங்க வீட்டுக்கு போறது அவங்கள காயப்படுத்தணும்ன்றதுக்காகவோ இல்ல அவங்கள மிரட்டணும்ன்றதுக்காகவோ இல்ல. ஜஸ்ட் ஒரு ஜாலிக்காக தான் இதெல்லாம் பண்ணேன். ஆனா இப்ப அதனால என் ஜோலியே முடிகிற மாதிரி ஆயிடுச்சு. நான் வில்லியோட வீட்டுக்குள்ள போனதை தவிர்த்து வேற எந்த தப்புமே பண்ணல. இதை நீங்க நம்புனீங்கன்னா என்ன இந்த இடத்துல தனியா வந்து மீட் பண்ணுங்க. அங்கேயே வச்சு கூட நீங்க என்ன அரெஸ்ட் பண்ணிக்கலாம். பட் நான் என்ன சொல்றேன்றதை கேட்டுட்டு மட்டும் என்ன அரெஸ்ட் பண்ணுங்க. நீங்க எது சொன்னாலும் அதுக்கு எனக்கு முழு சம்மதம் அப்படின்னு ஹீரோ எழுதி வச்சிருக்காரு. இன்ஸ்பெக்டருக்கு தான் வில்லி மேல வேற ஒரு டவுட் வந்துருச்சுல்ல. சோ ஹீரோவோட லெட்டரை படிச்சதும் ஹீரோ சொன்ன இடத்துக்கு இன்ஸ்பெக்டர் போறாங்க. அங்க அவங்க ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிட்டாங்கன்றதெல்லாம் நம்ம காட்டல. இதுக்கு அடுத்த சீன்ல ஹாஸ்பிட்டல்ல உடம்பு சரியாகி கிளம்பின வில்லிய இன்ஸ்பெக்டர் தான் கார்ல கூட்டிட்டு போயிட்டு அவளோட வீட்டுல டிராப் பண்றாங்க. அங்க ஹீரோ வில்லிக்காக வச்சிருக்காரு ஒரு செக். எப்படி வில்லி எல்லா தடவையும் ரெட் கலர் என்வலப்ல ஹீரோவை பயமுறுத்தினாலோ இப்ப அதே ரெட் கலர் என்வலப் இவ வீட்டுல இருக்கு. அதை எடுத்து வில்லி திறந்து பார்த்தா அதுல கையாலேயே வரைஞ்ச ஒரு டிராயிங் இருக்கு. ஹீரோயின் செத்த மாதிரி பணமா இவளோட வீட்டுல நடிச்சாலே டிராயிங் பாக்குறதுக்கு அதே மாதிரி இருக்கு. அதுக்கு பின்னால உன் கதையவே முடிக்கிற மாதிரி என்கிட்ட ஒரு போட்டோ இருக்கு. போட்டோ வேணும்னா நேரா பி வித் யூவோட வீட்டுக்கு கிளம்பி வான்னு ஹீரோ எழுதி வச்சிருக்காரு. பக்கத்துல இருந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட வில்லி எதையுமே காட்டிக்கல. இன்ஸ்பெக்டர் கிளம்பி போனதும் இவ வீட்டுக்கு முன்னால பின்னாலன்னு போலீஸ்காரங்க காவலுக்கு நிக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியாம வெளியே போகணும் இல்லையா. சோ மாறு வேஷத்துல தப்பிச்ச வில்லி ஹீரோ சொன்ன இடத்துக்கு வந்துடுறா. அப்பதான் ஹீரோ இவனுக்கு எங்க இருந்து இதெல்லாம் தெரிய போகுதுன்னு ஹீரோவுக்கு என்னென்னலாம் தெரியாதுன்னு வில்லி நினைச்சிட்டு இருந்தாலோ அந்த ஒரு விஷயத்தையும் எடுத்து சொல்லி வில்லி ஆச்சரியத்தோட அடுத்த கட்டத்துக்கே கொண்டு போறாரு. நம்ம தான் ஆரம்பத்திலேயே சொன்னோம்ல, ஹீரோ எந்த வீட்டுக்கு போனாலும் அந்த வீட்டுல இருக்க பொருளை வச்சு அந்த வீட்டுல வாழறவங்களோட வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னு கெஸ் பண்ணிடுவாருன்ட்டு. முதல்ல ஒரு வில்லியோட வீட்டுக்கு போறப்பவே அங்க இருந்த நிறைய வாட்டர் பாட்டில்ஸ்ல விஷம் இருக்கிறத பாத்திருப்பாரு. ரெண்டாவது தடவை போய் பார்த்தா அந்த விஷத்துல பாதி காணாம போயிருக்கும். கொஞ்ச நாள் கேப்ல இவ்வளவு விஷம் காணாம போயிருக்குன்னா வில்லி பெருசா எதையோ ஒண்ணு பண்ணிருக்கான்னு தானே அர்த்தம். வில்லி ஏகப்பட்ட நாய்களை தத்தெடுத்து வளர்க்கறதா சொல்லி வீட்டுக்கு கூட்டிட்டு வரா. ஆனா ஹீரோ வில்லிய ஃபாலோ பண்ண டைமிங்ல அவ
கூட்டிட்டு வந்த பாதி நாய் அவ கூடவே இருக்காது. ஒரு நாள் ஒரு நாயை கூட்டிட்டு வருவா, திரும்ப அடுத்த நாள் பார்த்தா அவ கூட வேற நாய் இருக்கும். அப்ப பழைய நாயோட நிலைமை என்ன? சோ இதெல்லாம் வச்சுதான் ஹீரோவுக்கு புரிஞ்சிருக்கு, இவ மக்களை ஏமாத்தி அவங்கள்ட்ட இருந்து டொனேஷன் வாங்குறதுக்காக மட்டும்தான் நாயை கூட்டிட்டு வரப்போ அதை போட்டோ எடுத்து போஸ்டா போட்டு பேர் வாங்கிக்கிறா. பட் கூட்டிட்டு வந்த நாயை வளர்க்கணும்ன்ற விருப்பம் இவளுக்கு கிடையவே கிடையாது. அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்ததும் கூட்டிட்டு வந்த நாயங்களை விஷத்தை வச்சு கொலை பண்ணிடுறா. இதை ஹீரோ சொன்னதுக்கே எப்படா உனக்கு இதெல்லாம் தெரியும்னு வில்லிக்கு ஒரே ஷாக்கு. அந்த ஷாக்கு குறையறதுக்குள்ள ஹீரோ கொடுத்தாரு பாருங்க அடுத்த ட்விஸ்ட். இதுக்கே ஷாக் ஆனா எப்படி? என்கிட்ட இன்னொரு மேட்டர் இருக்கு. உனக்கு என்ன கொலை பண்றது புதுசா? அனிமல்ஸ் மட்டும் இல்லாம ஒரு ஆளையே போட்டு தள்ளிட்ட, அதான் பி வித் யூ. பட் நீ இதுக்கு முன்னாலேயே வேற ஒரு கொலை பண்ணிருக்க தானே அப்படின்னு ஹீரோ கேட்டதோட இன்ஸ்பெக்டர் ஹீரோ மீட் பண்ண வந்தாங்கல்ல அந்த பிளாஷ்பேக் போறாங்க. வந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட ஹீரோவுக்கு என்னென்னலாம் தெரியுமோ எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. பதிலுக்கு இன்ஸ்பெக்டர், நீ சொல்றதெல்லாம் நான் நம்புறேன்பா, ஆனா சட்டம் நம்பணும்ல. வில்லி தான் பி வித் யூ கொலை பண்ணான்றதுக்கான எவிடன்ஸ் எதுவுமே இல்ல. அப்புறம் எப்படி அவளை கொலைகாரின்னு சொல்ல முடியும்? வேணும்னா இது உனக்கு தெரியுதான்னு பாரு. கொஞ்ச நாளைக்கு முன்னால வில்லி கூடவே பப்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஒரு 20 வயசு பொண்ணை காணோம். இவளை இதுக்கு முன்னால நீ எங்கேயாவது பாத்திருக்கியா அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கேட்க, அப்ப ஹீரோவுக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. ஹீரோ வில்லிய ஃபாலோ பண்ண நாட்கள்ல அப்பப்போ வில்லி யாருமே இல்லாத ஒரு அடர்ந்த காட்டுக்கு நடுவுல போய் என்னமோ பண்ணிட்டு இருப்பா. ஒருவேளை இவதான் அந்த பொண்ணை கடத்தி கொலை பண்ணிட்டு பாடியை அங்க புதைச்சிருப்பாளோ அப்படின்னு ஹீரோவுக்கு வெறும் சந்தேகம் மட்டும்தான். இத வில்லி கிட்ட போட்டு வாங்கினதும் வில்லி வாயில இருந்து தானா உண்மை வெளியே வருது. ஹீரோ நினைச்ச மாதிரி வில்லி தான் அந்த பொண்ணை கொலை பண்ணிருக்கா. எதுக்காகன்னா வில்லி பப்ல வேலை செஞ்சுக்கிட்டே இவ பண்ணாத விஷயத்தெல்லாம் பண்ண மாதிரி சோசியல் மீடியால போடுறாள்ல, அது இவளோட க்ளோஸ் ஃப்ரெண்டான அந்த 20 வயசு பொண்ணுக்கு தெரிஞ்சதும் எனக்கு இவ்வளவு பணம் கொடு, இல்லனா உன்னோட லீலைகளை நான் வெளியே சொல்லிடுவேன்னு வில்லிய பிளாக்மெயில் பண்ணிருக்கா. அதுல ஹீரோயினுக்கு காண்டு தாங்கல. பாட்லயே அந்த பொண்ணை போட்டு தள்ளிட்டு ஒரு காட்டுக்குள்ள தூக்கிட்டு போயிட்டு பாடிய புதைச்சிருக்கா. ஒரு விதத்துல வில்லி ஹீரோவை மாட்டி விடணும்னு நினைச்சதுக்கான காரணமும் இதுதான். இவன் நம்மள ரொம்ப நாளா ஃபாலோ பண்றானே, எவ்வளவு நாள் ஃபாலோ பண்றானே தெரியல. மேபி நம்ம அந்த பொண்ணை கொலை பண்றதை இவன் பாத்திருந்தா அந்த பயத்துல தான் ஹீரோவோட சோலியை முடிக்க வில்லி வேலையை பாத்திருக்கா. சோ இப்படி நடந்ததெல்லாம் அவங்கவுங்க வாயில இருந்தே வெளியே வந்ததும் ஏற்கனவே ஹீரோ இன்ஸ்பெக்டரை கூப்பிட்டு சொல்லிட்டாரு. இப்ப வில்லி வர வச்சிருக்காருன்னா பக்கத்துல போலீஸ் இல்லாமலே அதெல்லாம் பண்ணுவாரு. சோ இது வரைக்கும் அதே இடத்துல ஒளிஞ்சிருந்த இன்ஸ்பெக்டர் இவங்க 2 பேரும் பேசிக்கிட்ட எல்லாத்தையும் கேட்டுட்டாங்க. விஷயம் தெரிஞ்சதும் அவங்க வில்லியை வந்து அரெஸ்ட் பண்ண அடுத்த சீன்ல வில்லி அப்பப்போ எந்த காட்டுக்கு போவான்னு ஹீரோ சொன்னாரோ அந்த காட்டுல போயிட்டு நோண்டி பார்த்தா அங்க 20 வயசு பொண்ணோட பணம் மட்டும் இல்ல, நாய் பூனைன்னு தன்னோட சுயநலத்துக்காக வில்லி இது வரைக்கும் எதெல்லாம் கொலை பண்ணாலோ எல்லாத்தோட பாடியும் அங்க இருக்கு. ஏப்பா, இந்த சாணில சொருகின சாமந்தி பூ சாதாரண ஆள் இல்ல போலியே. இவளை வெளியே விட்டா எல்லாருக்கும் டேஞ்சரு. சோ இவ சாகுற வரைக்கும் ஜெயிலே கிடக்கட்டும்னு வில்லிய ஜெயில போட்டுறாங்க. அந்த பக்கம் ஹீரோவுக்கு அதே நிலைமை தான். என்ன ஒண்ணு, சாகுற வரைக்கும் இல்ல, ஹீரோ யார் யார் வீட்டுக்குள்ளே திருடுதனமா போனாரு இல்ல, அந்த குற்றத்துக்காக கொஞ்ச நாள் தண்டனை கொடுக்குறாங்க. தண்டனை முடிச்சுட்டு வெளியே வந்த ஹீரோ இன்ஸ்பெக்டர் என்ற ஒரு நபர் இல்லனா ஹீரோவை காப்பாத்திருக்க ஆளே இருந்திருக்காது. ஹீரோவோட வாழ்க்கையே திசை மாதிரி இருக்கும். அவங்க தானே ஹீரோவை நம்பி ஹீரோவுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. சோ நேரா ஸ்டேஷனுக்கு போய் ஹீரோ அவங்களுக்கு ஒரு நன்றியை போட்டுட்டு மக்களுக்கு மத்தியில மக்களோட மக்களா நடந்து வந்துட்டு இருக்கும் போதே படத்தோட கதை முடியுது. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். அடுத்த ஒரு நல்ல படத்துல வந்து நான் உங்களை மீட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. எப்படி பண்ணிருக்கேன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ. டடா பாய்.